இந்த இனிய விழாவின் தலைவர், அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்களே, சிறப்பு சொற்பொழிவாற்றி கலைஞரின் பெருமைகளை விண்ணுக்கு ஒலிக்கிற அளவுக்கு இந்த மண்ணில் நின்று முழங்கிய என் அருமை நண்பர் சல்லது சகோதரர் திருச்சி சிவா அவர்களே, வாழ்த்துறை செய்து விடை கொண்டிருக்கிற அமைச்சர் பெருமகன் ஏவா வேலு அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய நண்பர் கலைராஜன் அவர்களே, நிகழ்ச்சி நெறியாளர் தஞ்சை கூத்தரசன் அவர்களே, முன்னிலை வகிக்கும் அண்ணன் டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களே, மயிலை சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்களே, கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே, தென்னவன் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற மேன்மைக்குரிய பெருமக்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஊடக உறவுகளே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, கழகத்தின் இலக்கிய அணியின் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களெல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், நாம் மொத்தம் ஒரு 120 பேர் தான் இருக்கிறோமே, இந்த 120 பேருக்காக வைரமுத்து பேசுவானா என்று நீங்கள் கருதி இருக்க கூடும். நான் அப்படி கருதவில்லை. நான் 12,200,000 பேருக்காக பேச வந்திருக்கிறேன் என்று கருதுகிறேன். ஏனென்றால் ஊடகங்கள் எத்தனை என்று எண்ணி பார்த்தேன். மொத்தம் 12 ஊடகங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊடகத்திற்கும் 1,00,000 பார்வையாளர்கள் என்பதை நான் அறிவேன். அந்த 12 ஊடக ஒளிபெருக்கிகளும் நிச்சயமாக 12,00,000 பேரை சேர்ந்திருப்பார்கள் என்று நான் கருதி கொண்டு, நான் ஒரு பெருங்கூட்டத்தில், கண்ணுக்கு தெரியாத கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அதனால் கலைஞரின் புகழை எல்லா இடங்களுக்கும் எடுத்துச் செல்கிற பொறுப்பை ஊடக நண்பர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதனால் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபை சற்றொப்ப நிறைந்திருந்தது, பிறகு குறைந்தது. ஏனென்று பார்த்தேன், செவிகளை வேறு பணிகளுக்கு அர்ப்பணிக்க துடிக்கிறவர்கள் விடைபெற்று விட்டார்கள். தமிழுக்காக மட்டுமே காது வளர்த்திருக்கிற பெருமக்கள் நீங்கள் இந்த மன்றத்தில் இருக்கிறீர்கள். உங்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். நுரைகள் வழிந்து விட்டன, பால் பாத்திரத்தில் இருக்கிறது. எனக்கு அது பற்றி கவலை இல்லை என்பதனால் இந்த பாலுக்கு நன்றி செய்வதற்காக, இந்த பாலின் பெருமையை அறிந்ததனால், முப்பாலுக்கு தொண்டு செய்த கலைஞரை பற்றி இந்த குறையாத பால்களோடு உரையாட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, இங்கு அழகான உரைகளை எல்லாம் கேட்டீர்கள். திருச்சி சிவா அவர்கள் பேசுகிற பொழுது எந்த முன் தயாரிப்பும் இல்லை. மிக முக்கியமாக ஒன்றை நான் கவனித்திருக்கிறேன். எந்த ஒரு பேச்சாளர் தயாரிப்புகளோடு வருகிறானோ அவன் தயாரித்த வார்த்தைகளை பற்றி மட்டும்தான் சிந்திப்பான். நல்ல பேச்சு என்பது தயாரிக்காதது. நல்ல பேச்சு என்பது வாழ்வில் ஏற்கனவே தயாரித்து வைத்தது. தமிழிடம் ஏற்கனவே கடன் வாங்கியது. அனுபவத்தால் நிறைந்திருப்பது, கொள்கையால் பற்றால் முதிர்ந்திருப்பது. அதுதான் ஒரு நல்ல சொற்பொழிவு. இன்று திருச்சி சிவாவின் சொற்பொழிவை நான் கேட்டுவிட்டு சொன்னேன், இதுதான் உண்மையான பேச்சு, இதுதான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற பேச்சு, இதுதான் தயாரிப்பில்லாத பேச்சு, பாசாங்கு இல்லாத புன்னகை போல இது இதயத்தின் மையத்திலிருந்து எழுதி வந்த பேச்சு என்று அவரை நான் பாராட்டுகிறேன். சந்திரபாபு அவர்கள் எனக்கு அறிமுகம் இல்லை. வந்தார். யார் இந்த வெள்ளுடை வேந்தர் என்று பார்த்தேன். நான் திமுக இலக்கிய அணியின் பொருளாளர் என்று சொன்னார். சரி, என்ன வேண்டும் என்று கேட்டேன். ஏதாவது ஒரு நிகழ்வு இலக்கிய அணிக்கு 100ஆண்டு விழாவுக்கு நீங்கள் செய்து தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர் சொல்லில் பூடகம் இல்லை, அவர் சொல்லில் நாடகம் இல்லை, அவர் சொல்லில்
என்னை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தூரத்து வேட்கை ஏதும் இல்லை. அதனால் நான் நிச்சயம் செய்கிறேன், ஒரு காலம் வரட்டும், பொருத்தமான பொறுப்பை நான் உங்களுக்கு தருகிறேன், நான் சொல்லிவிட்டு போய்விட மாட்டேன், உங்களோடு உடன் இருப்பேன் என்று சொன்னேன். காலம் வந்தது. 100 கவிஞர்கள் கலைஞரை பற்றி, கலைஞர் 100 கவிதைகள் 100 என்று தொகுத்தவுடன் முதலமைச்சரை சென்று கேட்டேன், நீங்கள் மட்டும்தான் இதை வெளியிட வேண்டும். அண்ணா, என் சூழல் உங்களுக்கு தெரியும் அல்லவா, என் பணிச்சுமை, கால நெருக்கடி எல்லாம் தெரியும் அல்லவா, நீங்களே ஒரு யோசனை சொல்லுங்கள். அப்படியானால் முகாம் அலுவலகத்தில் நீங்கள் வெளியிட்டு விடுங்கள். நாங்கள் அறிமுக விழாவை திமுக இலக்கிய அணிக்கு கொடுத்து விடுகிறேன், அவர்கள் அதை செய்யட்டும். அறிமுக விழாவில் நீங்கள் வெளியிட்டு விடுங்கள். அதுதான் கலைஞரின் நினைவு நாளில் இன்று நடந்தது தோழர்களே. இதை எடுத்து செம்மையாக செய்த நம்முடைய கலைராஜன், நம்முடைய தஞ்சை கூத்தரசன், நம்முடைய சந்திரபாபு மற்றும் இலக்கிய அணியின் நிர்வாகிகள் அத்தனை பேரின் பெயர் சொல்ல நேரமில்லை. நான் எண்ணி சில நிமிடங்களில் என் உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பையும் அன்பையும் கோருகிறேன். நண்பர்களே, இந்த விழாவை இவ்வளவு செம்மையாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திரபாபு அவர்கள் இந்த விழாவை தன் தோள் மீது தூக்கி சுமந்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன், நண்பர்கள் அறிவார்கள். எல்லோரும் அவரை வாழ்த்தி விட்டு செல்ல வேண்டுகிறேன். கடைசியில் அவர் உள்ளங்கை சூட்டை உங்கள் உள்ளங்கையில் ஏற்றிக்கொண்டு நீங்கள் விடைபெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வாழ்க! கலைஞருக்கான ஒரு நிகழ்ச்சி. கலைஞர் 100 நிறைவு நாள். இன்று 6ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், சில செய்திகள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த நூலை தொகுத்தது என்பது எனக்கு ஒரு இன்பம். எது தெரியுமா நல்ல பணி? எதை செய்கிற போது நீ சுகப்படுகிறாயோ, எதை செய்கிற போது நீ மகிழ்ச்சி உறுகிறாயோ, எதை செய்யும் போது மூளையும் உடம்பும் வலிகொள்ளவில்லையோ, அது சிறந்த பணி. நீங்கள் எதையும் இப்படியே பண்ணுங்கள். பணத்தை எண்ணுவது கூட உடம்பு வலிக்கும். ஒரு 1 கோடி ரூபாயை ஒருவன் தனியாக எண்ணினால் அவன் கைகள் இரண்டும் வலி கொண்டு தோள்கள் வலிக்கும். அப்படி தோள்கள் வலிக்கிற பொழுது பணம் எண்ணுவது கூட சுகமான பணியாய் இருக்க முடியாது, சுமையான பணியாகத்தான் இருக்கும். இந்த ஒவ்வொரு கவிதையும் நான் பெற்ற பொழுது ஒவ்வொரு சிறகாக சேகரித்தேன். ஒரு காட்டுக்குள் சென்று மயிலிறகு சேகரிப்பவரை போல, ஒரு வேடனை போல இந்த கவிதைகளை பறந்து பறந்து கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பியை போல தேர்ந்து தேர்ந்து ஆய்ந்து ஆய்ந்து நுழைந்து நுழைந்து திளைத்து திளைத்து கழித்து கழித்து திகைத்து திகைத்து வாசித்து மயங்கி இந்த தொகுதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் விட கவியர்கள் சொன்னால் மகிழ்ச்சி அடைவீர்கள். இதனுடைய ப்ரூஃப், மெய்ப்பு, திருத்தியதை 4 முறை நானே செய்தேன். இந்த 100 கவிதைகளின் பிழை திருத்தத்தையும் நானே பார்த்தேன். நம்முடைய காசிமுத்து மாணிக்கம் என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்த பொழுது நான் புல்வெளிக்கு பக்கத்தில் அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். பிழை திருத்தி கொண்டிருக்கிறேன், கலைஞர் 100 கவிதைகள் 100 என்றேன். இதற்கு ஒரு ஆள் கிடைக்கவில்லையா? அதற்கு இன்னொரு வைரமுத்து கிடைக்க மாட்டான். இந்த பிழை திருத்துவதெல்லாம் இன்னொருடம் ஒப்படைப்பதற்கு எனக்கு என்றுமே பிடிக்காது. நான் ஈடுபடுகிற விஷயத்தை நான் தான் பிழை திருத்த வேண்டும். அவன் அலைகடல் என்று எழுதினால் அலைக்கடல் என்று ஒரு இக்கு சேர்த்து விடுவார். அட பாவி, வினைத்தொகையில் ஒற்று மிக கூடாதப்பா என்று அவனுக்கு போய் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஊறுகாய் என்பதை ஊருக்காய் என்று எழுதுவார், விட்டு போய்விட்டது என்று எழுதுவார். வினைத்தொகையில் வலிமிக கூடாது, 2ஆம் வேற்றுமை தொகையில் வலிமிக கூடாது. மலை கடந்தான் என்று எழுதக்கூடாது, அது மலையை கடந்தான் என்பதனுடைய தொகை. அந்த 2ஆம் வேற்றுமை தொகையில் வலிமிக கூடாது என்பதெல்லாம்
நாம் உணர்ந்து நாம் தெளிந்து என்னதான் யார் சமைத்தாலும் மனைவி பரிமாறுவதற்கு இணையாக ஒன்று வருமா? சமைத்தது வேற ஆளாக இருக்கலாம், அச்சு கோர்த்தவன் வேற ஆளாக இருக்கலாம். நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன், இப்போது அச்சு கோர்த்தவன் என்று தவறாக சொல்லிவிட்டேன். இதுதான் இது நடக்கும். கோர்த்தல் என்பது சொல் அல்ல, கோர்த்தல் என்பதுதான் சொல். கோ என்பதுதான் ரூட். எடுக்கவா கோக்கவா? யாரு கேட்டது? துரியோதனன் கேட்டது. யாரிடம்? கர்ணனிடம், பானுமதியிடம். பானுமதி மனைவி, கர்ணனும் அவளும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எழுந்து போக பார்க்கிறாள். கர்ணன் கைபிடித்து இழுத்தான். அது மாலையில் பட்டு முத்துக்கள் சிதறி தரையில் ஓடின. அப்போது நுழைந்தான் துரியோதனன். என் மனைவியை கைபிடித்து இழுத்தாயா என்று அவன் புலம்பவில்லை, ஐயப்படவும் இல்லை. ஐயத்திற்கு அப்பாற்பட்டவள் சீசரின் மனைவியைப் போல என் மனைவியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அந்த முத்துக்களை பார்த்து கேட்டான், எடுக்கவோ கோக்கவோ? அச்சு கோத்தது வேறு ஆள், பிழை பார்ப்பவன் நான். உடனே காசிமுத்து மணிக்கு சொன்னேன், நீங்களே ஒரு கவிதையில பிழை, உங்க கவிதையில பிழை செய்திருக்கிறீர்கள் தெரியுமா? என்னன்னா பதறி போனாரு காசிமுத்து மாணிக்கம். இங்கு வந்து பார், ஆத்திச்சூடின்னு எழுதியிருக்கீரு, இத்து போட்டிருக்கிறீரு. ஆத்தியை சூடியவன், ஆத்தி சூடி என்று என்பதுதான் சொல்லே தவிர பிரயோகமே தவிர ஆத்திச்சூடி என்பதல்ல. இதோ பார், சிவப்பு மையில் கோடு போடுகிறேன், இச்சு மீது டிலீட் என்று ஆங்கிலத்தில் எழுதுகிறேன். எப்படி கவிஞர் உண்மைதான் கவியரே சொல்லிட்டார். இப்படி நானே ப்ரூஃப் பார்த்தேன். ஏன் என்று கேட்டால், இது கலைஞர் மீது கொண்ட காதல் என்பதை விட தமிழின் மீது கொண்ட பக்தி என்று சொல்ல வேண்டும். இந்த 100 கவியர்களையும் என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். நான் கேட்டு நீங்கள் கொடுத்ததற்காக அல்ல, கலைஞர் மீது என்னை போலவே நீங்களும் காதல் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அன்பின் காரணமாக. முதல் கவிதை யார் தெரியுமா? பாவேந்தர் பாரதிதாசன். நினைத்து பார்த்திருப்பீர்களா? பாவேந்தர் பாரதிதாசன் கலைஞர் மீது கவிதை எழுதியிருக்கிறாரா? இதுவரைக்கும் நாங்கள் படிக்கவில்லையே, பயிலவில்லையே, செவிகளில் வந்து சேரவில்லையே என்று உங்களில் பல பேர் கருதி இருக்கக்கூடும். தேடி பார்த்ததில் தித்தித்து போனேன். எது தெரியுமா? 42 1942 கலைஞருக்கு வயது 18. 17வது வயதில் தமிழ்நாடு மாணவர் மன்றம் உருவாக்குகிறார். தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம். எவ்வளவு கவனமா சொற்களை 17 வயதுல சிந்திச்சிருக்காரு பாத்தீங்களா? திராவிட கழகம் என்பதற்கும் திராவிடர் கழகம் என்பதற்கும் உள்ள வேறுபாட்டை அமைப்பு செயலாளர் அறிந்திருக்க அளவுக்கு எல்லாரும் அறிந்திருக்க மாட்டீர்கள். திராவிட என்றால் நிலம் சார்ந்தது, திராவிடர் என்றால் இனம் சார்ந்தது. அந்த அருமிகுதியில இனம் வந்து ஒட்டிட்டு இருக்கு. இவ்வளவு நுட்பமாகத்தான் நம் ஆட்கள் சிந்தித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றத்திற்கு ஒரு அஞ்சல் அட்டை எழுதியிருக்கார் பாரதிதாசனுக்கு. புதுச்சேரிக்கு போது அஞ்சல் அட்டை. 18 வயது மாணவன் கலைஞர். அதாவது பிறக்கும் போதே தலைவரா பிறந்தவருங்க அவரு. அவர் பிறக்கும் போதே 17 வயதில் என்ன தோன்றும் ஒரு மனிதனுக்கு? திரைப்படம் பார்க்க வேண்டியிருக்கும், கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கும். நேற்று பூப்பதியாக கேள்விப்பட்டோமே மாமன் மகள், சென்று ஒரு 8 பார்த்து விட்டு வந்து விடுவோமா என்பதாக இருக்கும். அல்லது ஒரு சின்ன காதல் வந்து போகும். காதலுக்கும் காமத்துக்கும் மத்தியில் கண்ணுக்கு தெரியாத உணர்வு ஒன்று கண்ணாமூச்சி ஆடுமே, அது 17 வயது. அந்த 17 வயதில் இயக்கம் வேண்டும் என்று நினைத்தவர் அவர். இயக்கம் வேண்டும். 25 வயதுக்குள் தன் திசையை தீர்மானித்துக் கொள்ளாதவனுக்கு பயணமே கிடையாது. திசையை தீர்மானிக்கிற நீ யார், என்னவாக விளைகிறாய், எதுவாக போகிறாய் என்பது 25 வயதுக்குள் ஒரு மனிதனுக்கு தீர்மானமாகிவிட வேண்டும். அதற்கு மேல் திசையை தீர்மானிப்பதற்கு இன்னும் 15 ஆண்டுகளாகும். பாதி வயது முடிந்து போகும்.
நீ லட்சியத்தை தீர்மானிக்கிற போதே 40 வயது என்றால் லட்சியத்தை தொடுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் உன் காலம் முடிந்து போகும். 17 வயசுல நான் தாண்டா தலைவன் பண்ணார். பாரதிதாசன் எனக்கு தெரிந்து யார்? மகாகவி பாரதிதாசன் மீது எனக்கு காதல். அவர் ஒரு வாழ்த்து எழுதினால் எப்படி இருக்கும்? ஒரு அஞ்சல் அட்டை. அஞ்சல் அட்டையில் இவர் செய்த குறும்பு பாருங்க. ஒரு வாழ்த்து வேண்டும், அந்த வாழ்த்துக்கு நீங்கள் எழுதக்கூடிய அஞ்சல் அட்டையை இணைத்து அனுப்பி இருக்கிறேன். எவ்வளவு பொருளாதாரத்திலையும் தெளிவா இருந்திருக்காரு. கவிஞர்கள் செலவழிக்க மாட்டான்னு தெரியும். எழுதுவார். வந்தது அதுலதான் கிளம்பிற்றுகான் தமிழ சிங்க கூட்டம், அது கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை. கலைஞரை பற்றி எழுதாமல் கலைஞரின் லட்சியத்தை பற்றி எழுதப்பட்ட முதல் கவிதை பாவேந்தர் பாரதிதாசன் கலைஞருக்கு அஞ்சல் அட்டையில் எழுதி அனுப்பிய கவிதை. அத முதல் கவிதையா வச்ச. கவியோகி சுத்தானந்த பாரதியார் சாதாரண ஆள் இல்ல. 2வது கவிதையா வச்சிருக்க. பாரதியாருக்கு சீடன். கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாரதியாருக்கு சீடன். அவர் கூடவே போகிறவர். எழுத போனா சொல்ல போனால் பாரதியார் ஆற்றில் குளித்தார். குளிக்கும் போது அவரது மேலாடை அடித்துக் கொண்டு போய்விட்டது. இப்போது பாரதியார் கௌபீனம் கட்டும் வழக்கமும் இல்லை, ஆடையின்றி தண்ணீரில் நிற்கிறார் என்று எழுதக்கூடிய அளவுக்கு அணுக்கம், நெருக்கம், கூறிய பார்வை, அதோடு வாழ்ந்தவர் சுத்தானந்த பாரதியார். பாரதியாரோடு சுத்தானந்த நோபல் பரிசு அறிவிச்சிட்டாங்க தாகூருக்கு. மதுரை ரயிலடியில் நிற்கிறாங்க பாரதியாரும் கவியோகி சுத்தானந்த பாரதியாரும். பாரதியார் கேட்கிறார், யார் அந்த தாகூர்? முடிந்தால் என்னோடு வந்து போட்டியிடச் சொல். ஒரு சபை கூட்டுவோம், அந்த சபையில் அவர் வங்க கவிதை எடுத்து முன்வைக்கட்டும், அதே சபையில் நாம் தமிழ் கவிதை எடுத்து முன்வைப்போம். 2 கவிதைகளையும் சபையில் வாசிப்போம். எது சிறந்ததென்று சபையோர் கரகோஷம் செய்கிறார்களோ அவர் அந்த பரிசை எடுத்துக் கொள்ள வேண்டியது. வரச்சொல் வங்கத்தின் தாகூரை மதுரைக்கு என்று அவர் முன்மொழிந்த பொழுது அதை வழிமொழிந்த ஆள் கவியோகி சுத்தானந்த பாரதியார். அவர் கலைஞரை பற்றி கவிதை எழுதியிருக்கிறார். பாரதியாரின் நிழல் கவிதை எழுதியிருக்கிறது கலைஞரை பற்றி. பாரதியாரின் நகல் கவிதை எழுதியிருக்கிறது கலைஞரை பற்றி. அதை வைத்தேன். இதுல என்ன தெரியுமா? இந்த தொகுப்புல நான் பார்த்த ஆச்சரியம், 100 கவிஞர்களின் பெயரையும் நான் சொல்லக்கூடிய தகுதி 100 பேருக்கும் இருக்கிறது என்பதை நான் அறிகிறேன். சம்பந்தம் இல்லை, அது சந்தேகமே இல்லை. ஆனால் 100 பேர் கவிதைகளையும் இங்கு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை, அதற்கு கால அவகாசமும் இல்லை என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள் என்பதை நான் அறிவேன். முன்னுரையில் எழுதியிருக்கிறேன். இந்த 100 கவிதைகளிலும் மேற்கோள் காட்டக்கூடிய 4 வரிகள் ஒவ்வொரு கவிதையிலும் உண்டு என்று எழுதியிருக்கிறேன். இதுல யார் யாரு? இது முடிந்தவுடனே திராவிட இயக்க கவிஞர்கள், முன்னோடி கவிஞர்கள், அதற்கு பிறகு நவீன கவிஞர்கள், பெண்பார் கவிஞர்கள். இதுல நான் ஒரு திட்டம் போட்டேன். தொகுக்கிறதுக்கு முன்னாடி தொகுப்புக்கு என்று சில ஸ்கேல் வேணும், சில நார்ம்ஸ் வேணும். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் இது என்னென்ன வகையில் தொகுப்பது? தொகுப்பதுன்னா தபால்ல வந்த கவிதை, எடுத்த கவிதை எல்லாத்தையும் தொகுத்துறதா? தொகுப்பதற்கு என்று ஒரு தனியான கொள்கை வேண்டும். இதில் மூத்த முன்னோடிகள், நிகழ்கால கவிஞர்கள், மறைந்தவர்கள், கலைஞரை முகம் பார்க்காதவர்கள், கலைஞரோடு பேசாதவர்கள், கலைஞரை பார்த்தே அறியாத புதிய தலைமுறை, 2000ற்கு பின்பு பிறந்தவர்கள், மதம், கிறிஸ்தவர்கள் கவிதை எழுதியிருக்கிறார்கள், இஸ்லாமிய தோழர்கள் எழுதியிருக்கிறார்கள், இந்து கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக. அது மட்டுமல்ல தோழர்களே, அண்ணா திமுக கவிதையையும் சேர்த்திருக்கிறேன். அகில இந்திய அண்ணா திமுகவில் இன்று பயணப்படுகிற கவிஞர்களின் கவிதைகளையும் நான் மகிழ்ச்சியோடு சேர்த்திருக்கிறேன்.
அவர்களெல்லாம் கட்சியை வெறுத்தாலும் சரி, கலைஞரை வெறுக்க முடியாதவர்கள். கட்சியில் இடம் மாறி இருந்தாலும் கலைஞரின் தடம் மாறாதவர்கள். இப்படி எல்லாவற்றையும் தொகுத்திருக்கிறேன். இந்த 100 கவிதைகளும் காலத்தின் கல்வெட்டுக்கள். ஒரு விஷயம் சொல்றவங்களுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க சிவா சார். இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் நீங்க சொல்லி வந்த பொழுது ஒரு உண்மையை நான் திருப்பி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 2 தான் நினைவு சின்னம் ஒரு மனிதனுக்கு. பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், அவனை ஒரு மாதத்துக்கு மேல் நினைத்துக் கொள்ள மாட்டார்கள். இப்போதெல்லாம் அஸ்தியை கரைத்து முடித்ததும் ஆஸ்தியை பிரித்து முடித்ததும் ஒருவன் 2ஆம் மரணம் அடைந்து விடுகிறான். அதுக்கு பிறகு இவனுக்கு இல்ல. 1 மாதம் நினைப்பார்கள், 2 மாதம் விட்டு விட்டு நினைப்பார்கள். பணக்காரனாக இருந்தால் முதல் ஆண்டில் ஒரு நினைவு விளம்பரம் வரும், ஓராண்டு கண்ணீர் அஞ்சலி, ஒரு போஸ்டர் லேசா ஒட்டுவான். அவன்கிட்ட காசு இருந்ததுன்னா, ஒருவனை நினைப்பதற்கு அவன் இறந்த பிறகு காசு வேண்டும் அல்லது அவனுக்கு ஒரு இயக்கம் வேண்டும். 2 இருந்தா தான் நினைக்கப்படுவான். ஒன்னு இயக்கம் இருக்கணும் அல்லது புழக்கம் இருக்கணும். இயக்கமோ புழக்கமோ இல்லாதவன் நினைக்கப்பட மாட்டான். 2 தான் நினைவு சின்னம். 1 கல். கல்லில் இழைக்கப்பட்ட நினைவு சின்னம் காலம் கடந்தும் வாழ்வதற்கு வாய்ப்புடையது. ராஜராஜ சோழனின் அரண்மனை இல்லை, அது மண்ணால் கட்டப்பட்டது. ராஜராஜ சோழனின் கோயில் இருக்கிறது, அது கல்லால் கட்டப்பட்டது. 1 கல், இன்னொன்று சொல். திருக்குறள் சொல்லால் இருக்கிறது, கம்பன் சொல்லால் இருக்கிறான், திருத்தக்கதேவன் சொல்லால் இருக்கிறான், இளங்கோவடிகள் சொல்லால் இருக்கிறார். பாடியவனும் பாடப்பட்டவனும் சொல்லால் நிற்கிறார்கள். இந்த நினைவிடத்தை சொல்ல முடியாது. நினைவிடத்தை காலம் கவர்ந்து கொள்ளலாம். ஒரு சுனாமி உள்ளே வந்து நின்று கொண்டால் கடற்கரை காணாமல் போய்விடும். சுனாமி ஆழி பேரலை என்பது என்ன தெரியுமா? ஆழி பேரலை என்பது உள்ளே நிலத்துக்குள் வந்து மீண்டும் கடலுக்குள் செல்வது ஆழி பேரலை. சுனாமி. ஊழிப்பேரலை இருக்கு தெரியுமா? ஆழிப்பேரலை உள்ளே வந்து திருப்பி கடலுக்குள் போய்விடுவது. ஊழிப்பேரலை எவ்வளவு தூரம் முன்னேறி வருகிறதோ அங்கேயே நின்று கொள்வது. இங்கிறது 150 கிலோமீட்டர் கடல் அலை போயிடுச்சு, 150 கிலோமீட்டர் காலி. ஆனால் இந்த 100 கவிஞர்கள் தொகுத்த இந்த கல்வெட்டாகிய சொல்விட்டு நிற்கும் கலைஞரை இது என்றென்றும் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கும். கலைஞன் என்ற பெருந்தலைவன் தமிழ் சமூகத்துக்கு கிடைத்தான். கலைஞருடைய பெருமை என்ன தெரியுமா? 2 தான். சொல்லை சொன்னவர்கள் பல பேர், அது ரொம்ப எளிது. மொழி அறிந்தால் போதும், கொஞ்சம் சிந்திக்க தெரிந்தால் போதும். மொழியை ஏவல் செய்கிறவன் கருத்துக்களை விதைத்து விட்டு போய் விடுகிறான். ஆனால் செயலை செய்கிறவன் தான் நினைக்கப்படுகிறான். கலைஞர்ட்ட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இது ரொம்ப முக்கியம். அவர் தமிழை சொல்லால் கண்டுபிடித்தார். அவர் பதவிக்கு ஆசைப்பட்டவர் நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல. பழகிற அளவுல முதலமைச்சராக வேண்டும் என்பது அவர் கனவா? முதலமைச்சராக இருந்தால்தான் மனிதனா? முதலமைச்சராக அவர் ஆசைப்பட்டிருந்தால் அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது என் கீர்த்திக்காக அல்ல, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று கல்வெட்டில் என் பெயர் இடம்பெறுவதற்காக அல்ல. நான் எழுத்தில் எதை எதை சொன்னேனோ அதை செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தான் முதலமைச்சர் என்ற ஒரு பதவி. அது ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். இதோட இவர் எப்படி இருக்கு? 2 விதமான ஆச்சரியம். ஒரு பக்கம் 2 மூளை இருக்கிறது மனிதன். வலப்பக்க மூளை ஒன்று, இடப்பக்க மூளை ஒன்று. ஒரு மூளை கணித மூளை, இன்னொரு மூளை கலை மூளை. கலை மூளை சரியாயிருப்பவருக்கு கணித மூளை வேலை செய்யாது. கணித மூளை சரியாக இருப்பவருக்கு கலை மூளை வேலை செய்யாது. ஷேக்ஸ்பியர் கலை மூளை, ஐன்ஸ்டீன்
கணித மூளை, கலை மூளையும் கணித மூளையும் ஐன்ஸ்டீனுக்கு சேர்ந்து இருக்காது, ஷேக்ஸ்பியருக்கு சேர்ந்து இருக்காது. ஆனால் கலை மூளையும் கணித மூளையும் ஐன்ஸ்டீனும் ஷேக்ஸ்பியரும் சேர்ந்து இருப்பது போல் இருந்த ஒரு தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த மண்ணுக்கு வைரமுத்து சொன்னான் என்று சொல்லுங்கள். கவிதை எழுதுறது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. நல்ல மனநிலை வேணுங்க. நீங்க எல்லாம் அறிவாளிகள். என் பேச்சை நீங்கள் உற்று கேட்கிற இந்த கவனத்தை பார்த்தால் உங்கள் மீது எனக்கு மதிப்பு கூடுகிறது. நேரம் என்ன? மணி 9. ஒரே ஒரு காஃபி சாப்பிட்டோம், சர்க்கரை இல்லாத காஃபி. இதுக்கு மேல நம்ம போய் வீட்டுக்கு போய் சாப்பிடணும், மாத்திரை வேற போடணும். இந்த மாத்திரையை மறந்து, சர்க்கரையை மறந்து, இருதய துடிப்பின் ஓசையை மறந்து தமிழ் கேட்டுக் கொண்டிருப்போம் கொஞ்ச நேரம் என்று நீங்கள் அண்ணாந்து பார்க்கிற இந்த அழகு என்னை உங்கள் மீது மதிப்பு வர செய்கிறது. உங்கள் மீது எனக்கு காதல் வர செய்கிறது. நிறுத்திவிட வேண்டும் என்று மூளை சொல்கிறது, நிறுத்தாதே என்று இதயம் சொல்கிறது. இருந்தாலும் நான் இதயத்தின் பேச்சை ரொம்ப நேரம் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது, மூளையின் பேச்சைத்தான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 2 சொல்லி விடைபெறுகிறேன். 2 விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. 2 விஷயத்தை பேசுகிற போது மட்டும் எனக்கு தயாரிப்பில்லாமல் நான் பேசுகிறேன், உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன். திருக்குறளை நீங்கள் பேச சொன்னால் நான் 3 மணி நேரம் உணர்ச்சிமயமாக பேசிக் கொண்டிருப்பேன், தயாரிப்பு இல்லாமல். திருக்குறளுக்கு அடுத்து அதே 3 மணி நேரம் முன் தயாரிப்பு இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் பேச வேண்டும் என்றால் கலைஞரை பற்றித்தான். இந்த 2ஐயும் பேசுகிற போது தோழர்களே, நீங்கள் எல்லாம் பெரிய பேச்சாளர்கள், கவிஞர்கள். எவன் தெரியுமா? நீங்க 1 மாதத்திற்கு முன்னால் சிந்திப்பதை மேடையில் பேசுபவன் இருக்கிறான், 1 வாரத்திற்கு முன்னால் சிந்தித்ததை மேடையில் பேசுகிறவன் இருக்கிறான், 1 நாளுக்கு முன்னால் சிந்தித்தவன் மேடையில் பேசுகிறான். இடப்பக்க பையில் ஒரு குறிப்பு, வலப்பக்க பையில் ஒரு குறிப்பு எடுத்து பேசுகிறவன் இருக்கிறான். கலைஞரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் நான் பேச நேர்ந்தால் ஒரு வாக்கியத்துக்கும் இன்னொரு வாக்கியத்துக்கும் மத்தியில் தான் இன்னொன்றை சிந்திக்கிறேன். அதுதான் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய விஷயம். காளிதாசன் சொன்னா, கவிதை எழுதுவதற்கு எனக்கு பிரத்யேகமான சூழல் வேண்டும். நான் கவிதை பித்தனை ஒரு முறை கூட நான் சொன்னதில் இல்லை, நான் இப்ப சொல்ல போறேன். திராவிட இயக்கத்தில் இன்னைக்கு கோப்புகளை பார்க்கிற அமைச்சர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் யாப்புகளை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கவிஞன் கவிதை பித்தன் தான். செம்மை. ஒரு அரசியல் விருத்தம்னா, ஒரு என்சீர் விருத்தம்னா, எங்கய்யா இந்த ஆளு எதுகையை பிடிக்கிறாரு? ஒரு கவிதை சொன்னாரு, ஆண்டும்னு போட்டு மீண்டும்னு போட்டாரு, அப்புறம் யாண்டும்னு போட்டு தீண்டும்னு போடுவாரு. நான் கவிதையை நுட்பமா காதல கேட்கும் போதே எங்க தளகட்டுன்னு தெரியும், எங்க சீறு குறையுதுன்னு தெரியும். கவிதை பித்தன் கவிதையில் நான் படித்த வரை ஒரு அசை கூட குறைந்ததில்லை, ஒரு அசை கூட கூடியதில்லை. சப்தங்களை நிறுத்து பார்க்கிற தராசு கவிதை பித்தன் கைகளில் வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அந்த கவிஞரை இந்த இலக்கிய உலகம் கொண்டாடி தீர்க்க வேண்டும், அவரை பண்பாடி போற்ற வேண்டும். இலக்கிய அணி அவருக்கு தனியாக ஒரு விழா எடுக்க வேண்டும். சந்திரபாபு எடுங்க, நான் பேசுறேன் அவரை. ஏன்னா ஒரே ஒரு கவிஞன் தான் மிச்சம் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இருக்கும் போதே நிறைய பேர் கவிதை பித்தனை கவலை பித்தன் ஆக்கி விடாதீர்கள். அவர் கவிதை பித்தனாகவே இருக்கட்டும், அவரை பல்லாண்டு வாழ வையுங்கள். கவிதை ஏன் தெரியுமா சொல்றேன்? உட்காருங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? காளிதாசன் சொல்றான், எனக்கு கவிதை எழுத பிரத்யேகமான சூழல் வேண்டும். ஒரு குளக்கரை, குளக்கரையில் நீண்டு நிமிர்ந்திருக்கும் ஓர் ஆலமரம், ஆலமரம், அதில் அங்கங்கே கூவுகிற குயில், தரை மெழுகும் ஆலமரத்தின் நிழல், அந்த குளத்தில் தாமரைகள், தாமரை இலை, தாமரைகளுக்கு மத்தியில் சடுகுடு பாடும் காற்று, அந்த தாமரை மலர்களுக்கு மத்தியில் நீந்து விளையாடும் அன்னங்கள், எனக்கு மட்டும் புடைபிடிக்கும் ஒரு மேகம், ஆலமரத்தின் அசையும் ஓசை, தூரத்தில் மனைவியின் தாளிப்பு வாசனைன்னு முடிச்சான்.
இவ்வளவு கற்பனை உள்ளவனுக்கு சோறு கிடைக்காது. அது யாரு? வேலைக்காரி சமைக்கிறது இல்ல, மனைவியின் தாளிப்பு வாசனை. இவ்வளவு இருந்தால் நான் எழுதுவேன். இது ஒண்ணு கூட இல்லாம கலைஞர் தன் ஆயுள் பூரா எழுதிக்கிட்டு இருந்தாரு. எவ்வளவு பெரிய வித்தகன்! இந்த வேடல் எப்படி இருந்தா, அங்க ஒரு மைக்கு, இங்க ஒரு மைக்கு, அந்த மைக்கில் என் மனைவி முன்னுரை சொல்லுகிறார், இந்த மைக்கில் நான் கவிதை படிக்கிறேன், கேட்டுக்கொண்டிருந்தார். அடுத்து பேச வருகிறார். அங்கிருந்து பேசி முடித்து விட்டு எனக்கு இதோ சான்றோர்கள் கூடியிருக்கிற அவை, அதோ துணைவேந்தர், இதோ கவிஞர்கள், இதோ நீதிபதிகள், இதோ IAS அலுவலர்கள், IPS அலுவலர்கள், இத்தனை பேருக்கு மத்தியில், இத்தனை சான்றோர் திருச்சபையில் நான் வைரமுத்துவுக்கு வழங்குகிறேன் கவி பேரரசு என்ற பட்டத்தை என்று அவர் அங்கு வழங்கிவிட்டு வருகிறார். நான் எழுந்து ஓடி, அவர் எனக்கு ரியாக்ட் பண்ண தெரியல. என்ன இவ்வளவு பெரிய மனிதன் இவ்வளவு சொல்லிட்டு வர்றாரு, நான் என்ன பண்றது? நமக்கு காலில் விழும் பழக்கமும் இல்லை, இடுப்பு வளையாது நமக்கு. இதே இடம் தான், இந்த இடம் தான். நல்லா சொல்றாரு அழகா. ஓடி போய் அவரை பாதியில் வரவேற்று கையை பிடிச்ச. என் நன்றி, என் 2 கைகளும் அவர் 2 கைகளை பற்றி கொண்டு அப்படியே அவர் ஆசனத்தில் அமர்த்தி வைத்ததுதான். இது நினைச்சா கண்ணீர் வருமா வராதா? என்னை சுற்றி எதிரிகள், என்னை சுற்றி புறம் பேசுகிறவர்கள், என்னை சுற்றி பொறாமை கொள்கிறவர்கள், என்னை பழி சொல்கிறவர்கள், இதற்கு மத்தியில் ஒரு பையன் எவ்வளவு நம் இவனை காப்பாற்றி விட வேண்டும் நினைச்சார். இவனை காப்பாற்றி விட்டால் தமிழுக்கு ஏதாவது செய்வான் என்று. தமிழுக்கு மட்டும் செய்வதற்கு நீங்கள் என்னை காப்பாற்றி விடவில்லை கலைஞரவர்களே. உங்கள் புகழை வாழ்நாளெல்லாம் உயர்த்தி பிடிப்பதற்கும் தான் நீங்கள் என்னை வளர்த்தீர்கள் என்று நினைக்கிறேன். இதோ ஒரு விழா முடியும், மூக்கையா வீட்டு கல்யாணம் முடிஞ்சோன்னா என் தோல்ல கை போட்டு போறாரு, நீங்க கட்சியில சேர்ந்துடணும், தென்மண்டலத்துக்கு நீங்க ஒரு தளபதி ஆகணும், வாங்க, நான் மகிழ்ச்சியா ஏத்துக்கிறேன். இதற்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எவ்வளவு பெரிய தலைவன்! யாரையாவது கூப்பிடுவாரா கட்சிக்கு வாங்கன்னு? கட்சிக்கு வர்றவனா வராதன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவன் வந்தானா கட்சி நாசமாடுன்னு தெரிய இருக்கு. இங்க இறங்கி போறோம், படிக்கணும், என் தோல்ல கை போட்டுட்டே வர்றாரு. நல்லா நடக்கிற காலம். நான் சொன்னேன், ஐயா, எனக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்தால் உங்களை தவிர வேறு யாரை அணுகுவேன்? இதுதான் என் பதில். ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அவ்வளவு பெரிய தலைவனின் வார்த்தையை எப்படி நான் தட்டுவது? உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நான் இல்லை, அதை தட்டி கொள்ளக்கூடிய பள்ளத்தில் அவர் இல்லை. அப்படி சொல்லிட்டு வந்தோம். நான் சொல்வதெல்லாம் ரொம்ப கொஞ்சம். நான் என் வாழ்நாளின் நிறைவு நாட்களில் என் தோட்டத்தில் ஒரு சாய்வு நாற்காலி இட்டுக்கொண்டு என் உதவியாளர்கள் 2 பேரை அமர்த்தி கொண்டு நான் சொல்லுகிறேன், எழுதுங்கள், நான் சொல்வதை ஒன்று விடாமல் எழுதுங்கள், ஒரு ஒலிப்பதிவு கருவியும் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எழுத தவறினால் அந்த ஒலிப்பதிவு கருவியிலிருந்து சொற்களை எடுத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்லுகிறேன் என்று சொல்ல போகிறேன். அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். அதில் கலைஞரும் நானும் என்ற அத்தியாயத்தில் இந்த நாட்டினுடைய பூர்வ கதைகள் எல்லாம் அடங்கும் என்று நான் நம்புகிறேன். இது பெரிய தொண்டு என்று கருதுகிறீர்கள். 100 கவிஞர்களை தொகுத்தது மட்டும்தான் என் பொறுப்பு. எழுதியது 100 கவிஞர்கள். அவர்கள் இதோ கல்லாறு சதீஷ் வந்திருக்கிறார். இவர் சுவிட்சர்லாந்தில் இருந்து கவிதை எழுதி அனுப்பியவர். பச்சை பாலன் வந்திருக்கிறார், மலேசியாவில் இருந்து எழுதி வந்தவர். காசி முத்துமாணிக்கம், ஆண்டாள் பிரியதர்சனி, சல்மா, மனுஷ்யபுத்திரன், எத்தனை பேரை நான் சொல்வது. சுரதாவின் கவிதையை தொகுத்த போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. முடியரசன் எழுதியிருக்காரு. இதுல தேடி 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 இந்த நேரத்தில் நம்முடைய அறிவாலயம் நூலகத்துக்கு என் தனி நன்றியை நான் தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கலைஞர் வாழ்வார். கலைஞருடைய புகழை பரப்புவதற்காக மட்டும் நீங்கள் ஒரு 100 இளைஞர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் தோழர்களே. அமைப்பு செயலாளருக்கு என்னுடைய வேண்டுகோள், கலைஞர் கலைப்படை ஒன்று வேண்டும்.
எழுத்து, பேச்சு, கவிதை, கணிப்பொறி எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்களாக, இருமொழி மும்மொழி பண்டிதர்களாக அவர்கள் வேண்டும். எதிர்த்து யாராவது சொன்னால் ஆதாரத்தோடு திருப்பி அடிக்கிற அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும். சும்மா கண்டுக்காமல் போய்விடுதல் அல்லது தானாக காற்றில் கரைந்து விடும் என்பதாக அல்லாமல், இன்னும் சொல்ல போனால் கலைஞரிடம் ஒரு முறை சொன்னேன், உங்கள் காலத்துக்கு பிறகுதான் உங்கள் பெருமை அதிகமாக உணரப்படும். அப்படியா சொல்றீங்க? உறுதியா ஐயா? நீங்க இல்லாத போதுதான் ஐயோ கலைஞர் இல்லையே நினைப்பான். அன்னைக்கு தான் உங்க சாதனைகள்லாம் விசுரூபம் எடுக்கும். இன்னைக்கு எடுக்குது. அவரை திட்டினாலும் அவர் பெருமை விண்ணுக்கு போகிறது, அவரை புகழ்ந்தாலும் அவர் பெருமை விண்ணுக்கு போகிறது. எழுந்தாலும் விழுந்தாலும் அலை கடலோடு இருப்பது மாதிரி அவரை உயர்த்தினாலும் தாழ்த்தினாலும் அவர் புகழின் உச்சியிலேயே இருக்கிறார். கலைஞர் புகழ் வாழ்க, கவியர்களே வாழ்க, நண்பர்கள் வாழ்க. இந்த விழாவை நிகழ்த்திய திமுக தலைமை இலக்கிய அணிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க கலைஞர், வெல்க தமிழ், வாழ்வோம். நன்றி, வணக்கம்.